பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பலி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 39 உயிர்கள், உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களையே பார்க்காம தெரிச்சு ஓடுறிய, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுமே அவங்களுடைய ஆதங்கங்களை தெரிவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய ஆதங்கமா அதிரடியா பேசுறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனா இப்ப கரூர்ல நடந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அந்த கூட்டத்துல தள்ளுமுள்ளுல கிட்டத்தட்ட 39 உயிர்கள் அநியாயமா அந்த இடத்துல பலிகடாவா ஆக்கப்பட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. பத்திரிகையாளர் கூட சந்திக்காம, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. ஆனா பழிய மட்டும் திமுக மேலதான் காரணம், திமுக சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலன்னு சொல்லி திமுக மேல பழிய போடுறாங்க. இந்த சம்பவங்களை வச்சு விஜய் இந்த தெரிச்சு ஓடுறத பத்தி உங்களோட கருத்து என்ன? இதற்கு காரணம் யார் அப்படின்னா, மேபி விஜய் நினைத்திருக்கலாம், மக்களை திரட்டுவது என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய வேலை, ஏன்பா இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேலை, அதுக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டியது அரசுடைய வேலை. அதனால 39 பேர் செத்தா எனக்கு என்ன மசரா போச்சு, நான் அது ஏன் வேலை இல்லை, செத்து போனவங்களுடைய பொறுப்பு என் வேலை இல்லை அப்படின்னு ஒரு வேலை அவர் போயிருக்கு. அப்படி என்றால் பாதுகாப்பு கேட்கறது எங்க வேலை, பாதுகாப்பு கொடுக்கறது கவர்மெண்டுடைய வேலை. இப்ப இந்த மக்கள் செத்ததுக்கு நான் பொறுப்பாக முடியாது, என்ன பார்க்க வந்த மக்கள் செத்ததுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது என்ன இருக்கோ அதை கவர்மெண்ட் பார்க்கணும், நான் என் வேலையை நான் பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு பொறுப்பற்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இப்படி போக முடியும். நம்ம யூஸ்வலா தாசில்தார் கைது, கமிஷனர் கைது, லஞ்சம் வாங்கும் போது கைதுன்னு போகும்போது இந்த காலம் இறங்கி போடுவாங்க. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தன்னுடைய பொறுப்பை ஏற்காமல், தன்னுடைய பொறுப்பை உணராமல் சென்ற ஒரு நபராகத்தான் விஜயை இந்த நிகழ்விலே நம்மால் பார்க்க முடிந்தது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எப்படி இதுக்கு பொறுப்பா முடியும், காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்களே. நான் ஏத்துக்கிறேங்க, சரிங்க, ஒத்துக்கிறேங்க, ஒரு வாதத்துக்காக ஒத்துக்கிறேன். ஏன் விஜய் வரல நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. பாத்திருப்பீங்கல்ல, ஏன் வரணும்னு தோணலையா? இல்ல உனக்கு அப்படி என்ன பெரிய வேலை, நீ என்ன பெரிய என்ன, எனக்கு என்ன புரியலன்னா, உன்னை பார்க்க வந்த மக்கள் செத்துட்டாங்க. அந்த பார்க்க வந்த மக்களை எடப்பாடி பழனிசாமி ஸ்டைல்ல, ஸ்டெர்லைட் ஸ்டைல்ல ஒரு கால் சுட்டு கொண்டு இருந்தால் கூட திமுக அரசு விஜய் வந்திருக்காங்க. நான் கேட்கறது எந்த அளவுக்கு சொல்றேன்னு புரியுது அவங்களுக்கு. நான் கேட்கறது என்னன்னா, அவங்களை கவர்மெண்ட் வெறி கொண்டு ஆத்திரத்துல பொறாமையில சுற்றுச்சுங்க, அப்படியே அட்மிட் ஆனதோட வந்திருக்கணும். மனிதாபிமானத்தோடு அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறோம், அந்த பொறுப்புணர்ச்சியோடு ஓடி வந்த செந்தில் பாலாஜிக்கு காரணம் கற்பிக்க தெரிந்த உங்களுக்கு ஏன்டா விஜய் வரல என்று கேட்கிற கேள்வி ஒருத்தனால பதில் சொல்ல முடியுமா? தலைவலி வந்துருச்சா? நீ நிக்கிற சபை தான் நான் கேட்கறேன்னு, வர்றதுலாம் என் பொறுப்பு. நீ ரசிச்சீங்கன்னா அதுதாங்க ஒரு நடிகனுக்கு என்ன இருக்கும் மனசுல. படத்துக்கு வந்தியா, டிக்கெட் பாத்தியா, டிக்கெட் கொடுத்தியா, டிக்கெட் வாங்கி படம் பாத்தியா, அந்த படம் எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சா, முடிஞ்சு போச்சு என் வேலை. இதுக்கப்புறம் நீ பாலாபிஷேகம் பண்ணா என்ன, இல்ல மேல இறங்கி கீழே விழுந்தா எனக்கு என்ன? சோ இது வேற, அரசியல் வேற. தன்னை இன்னமும் ஒரு நடிகராகவே உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனைத்தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது இது காட்டுகிறது. இப்ப எனக்கு இப்ப நம்பினதுனால அரசியல்ல மாற்றம் விஜய் சிஎம்ஏ ஆயிருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளவு வேதனை இருக்காங்க. மக்கள் 39 பேர் செத்து போயிருக்காங்க. தற்கொலைத்தனமும் அவன் இறங்கி என்ன சொல்றான், கார்ல இருந்து இறங்கி நிறுத்திருவீங்களா, அப்படியா இப்படியாங்கிறான் போலீஸ. செவில் மேலே வச்சு அனுப்புனாங்க அந்த நாயை. ஆனா அவன் என்ன கேட்கறான், எப்படி ஆம்புலன்ஸ் இதுக்குள்ள வந்துச்சுன்னு கேட்கறான். ஒரு 2 அறிவுகட்ட நாய்கள் நின்றுகிட்டாங்க, லேடிஸ் 2 பேரு பேட்டி கொடுக்குதுங்க பத்திரிகைக்கு. இங்க பாருங்க ஆம்புலன்ஸ் போகுது, இதெல்லாம் தேவையா, வேற என்ன சீர்குலைக்கிறதுக்காக போகுது. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு வருது. அதான் ஆம்புலன்ஸ் டிரைவருடைய பேட்டி காட்டுச்சு. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ள அங்க பிரச்சனையாகி அந்த அழைப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீங்க பெரிய கூட்டம்ல, பெரிய அளவிலான கூட்டம், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சோ அந்த ஆம்புலன்ஸ் அங்க உள்ள வரும்போது, ஓ இந்த நிகழ்ச்சி சீர்குலைக்கிறதுக்காக உள்ள வரீங்களா, நில்லுங்கடா அப்படின்னு அறிவுகட்டத்தனமாக அந்த ஆம்புலன்ஸ்காரர்களையும் தாக்கி இருக்கிறார்கள். 4 ஆம்புலன்ஸ்காரங்க ஒன்னா நின்று ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பேட்டி கொடுத்திருந்தாங்க. நாங்க என்னங்க பண்ணுவோம், இன்னொரு பையன் அந்த ஸ்பாட்ல நின்றுட்டு பாலிமருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் சொல்றாரு, நாங்க குரூப்ஸ்ல போட்டுட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய உயிரிழப்பு நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் எடுத்துட்டு போனேன் ஒரு குழந்தை, அக்கா, அந்த குழந்தையுடைய தாய், 3 பேர் இறந்துட்டாங்க எங்க வண்டியில அப்படின்னு சொன்னாங்க.
அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். அப்ப அவரு நாங்க மெசேஜ் போட்டுட்டோம், விஷயம் வந்து we felt the seriousness, அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மெசேஜஸ் போட்டு எல்லா ஆம்புலன்ஸையும் வர வச்சோம். எல்லா ஆம்புலன்ஸ்களும் தாக்கப்பட்டார்கள். இதற்கு திமுக தான் காரணமா? ஆம்புலன்ஸ்காரர்கள் தாக்கப்பட்டதுக்கு திமுக தான் காரணமா? திருச்சியில் பேரிகேட் உடைஞ்சதுக்கும் திமுக தான் காரணமா? சென்னையில தேட்டர் அடித்து உடைக்கப்பட்டதுக்கும் திமுக தான் காரணமா? மதுரையில காலி நாற்காலிகளை அடித்து உடைத்தீர்களே அதுக்கும் திமுக தான் காரணமா? மதுரையில அந்த மாநாட்டுக்கு வந்தவனை பிடிச்சி பாடிகார்டு தூக்கி வந்து வீசினானே, அவங்களோட புகார் கொடுத்து இஷ்யூ ஆச்சு, அதுவும் திமுக தான் காரணமா? இப்படி போனா திமுக வந்து அனுமதி கொடுக்கறது பயப்படுது என்ன பார்த்து அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரிப்பா எவ்வளவு பேர் வேணா கூட்டிக்க, கரெக்டா கணக்கு சொல்லிடு அப்படின்னு கவர்மெண்ட் கேக்குது. உங்களுடைய லெட்டர் பேட்ல நீங்க கவர்மெண்ட்டுக்கு எஸ்பி லெட்டர் இருக்கு, என்னன்னு கொடுத்துருக்கீங்க லெட்டர்ல? 1,20,000 சதுர ஸ்கொயர் ஃபீட் சதுர மீட்டர் உள்ள இடத்துல 60,000 பேரை திரட்ட முடியும். அதுல நாங்க 10,000 பேருக்கு அனுமதி கேட்கணும். இதுக்கப்புறம் யாருக்கு பொறுப்பு? 10,000 பேருக்கு மேல வரக்கூடாது. நீங்க எவ்வளவு கேட்டிருக்கீங்களோ அதுதான் கவர்மெண்ட் கொடுக்கும். சரி, உளவுத்துறை ஓரளவு கணிக்கும், ஓரளவு கணிக்கும். 60,000 திரட்டுறதுக்கு தகுதியான ஆளு சொல்றேன். இது எந்த அளவுக்கு? இந்த இடத்துல 60,000 பேர் போட முடியும் என்பதை என்ஜினியரை வச்சு ப்ராப்பரா சர்வே பண்ணி நாங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கோங்க. அவ்வளவு விவரம் தெரிஞ்ச உனக்கு, நீதிமன்றம் போய் அனுமதி வாங்க தெரிஞ்ச உனக்கு, காவல்துறை துப்பாக்கிச்சூடா நடத்திருச்சு. பைத்தியக்கார மாதிரி காவல்துறை காரணம், கவர்மெண்ட் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல அங்க வராரு, அப்ப திமுக தான் ஆளை சேர்த்து கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினான்னு சொல்லி சிலர் பேசுறாங்களே. நடந்து முடிந்து இப்ப மணி 1:30 இல்லையா? நடந்து முடிந்து அரை நாளுக்கு மேலாக ஆக போகிறது. உங்க கட்சி தலைவர் ஏன் வரலன்னு உங்கள்கிட்ட பதில் இல்ல. முட்டா பசங்களா ஒருத்தர் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேன், காரணமே செந்தில் பாலாஜி தான் வச்சுக்க போ. ஆமா, செந்தில் பாலாஜி தான் காரணம். விஜய் எங்க பதில் இருக்கா? வீட்டு பக்கத்துல அவர் அந்த ஏரியால அமைச்சர், அந்த முடிசூடா மண்ண அந்த ஏரியா, அந்த அவரு ஒரு தகவல் கிட்ட ஓடி வர தெரியாதா? உங்களை மாதிரி ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு அவரு. அதுதாங்க திமுக. விஷயம் நடந்தும் ஏர்போர்ட்ல இறங்கி போகிற மனிதாபிமானம் என்றால் எத்தனை கிலோ என்று கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஜய். இதற்கு முன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு ஓரத்துல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமோ ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. நல்ல அபிப்பிராயம் கூட ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. சரி, ஏதோ அரசியல் வந்திருக்காரு, அவர் செய்யட்டுமே, என்னதான் நெருக்கடிகள் சந்திக்கிறாரு பாப்போம். இப்போதைக்கு அவர் திமுக விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை. இதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு எடப்பாடி, அண்ணாமலை இது மாதிரியான அரசியல் அன்பிட்டுகளை விட மோசமான அன்பிட்டு இவரு அப்படின்னு இப்பதான் தெரியுது. இன்னை வரைக்கும் வரலங்க, நேர்ல வரலங்க. இறந்தது யாருக்காக? பதறி அடிச்சுட்டு முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கே விஜய்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு, இன்னும் ஹாஸ்பிட்டல் போனா இன்னும் கூட்டம் அதிகமாகும், அதனாலதான் அவர் சென்னை போயிட்டாரு அப்படிங்கிறாங்களே. அப்படியா? ஒரு வீடியோ பேசி போட வேண்டியது தானே, வீடியோ கான்பரன்சிங்ல கொண்டு காட்ட வேண்டியது தானே. நான் அதுதான் சொல்லுவேன். அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட நான் பயணிச்சிருக்கேன். விஜய்க்கு வர்ற கூட்டத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க டக்குன்னு, அவர் இவரே எங்க மேல இருக்கணும். ஆனா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த பைக் எடுத்துக்கிட்டு என் வண்டி முன்னால போகாதீங்க, எனக்கு பதட்டமா இருக்குன்னு. அந்த பதட்டம் ஏன் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. இது ஒரு நாள் நடந்துருச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசியல் ஆதாயத்துக்காக 60 நீங்க சொல்றீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா கூட்டம் கூடிரும் அப்படின்னு. நீ வந்துதான் ஆகணும். கூட்டம் கூடி எப்படிங்க வருவான்? அவனே இந்த நெரிசல்ல கூட்டம் செத்து போய் கிடக்குறாங்க. 39 பேர் செத்து இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சப்பா கட்டா தெரியுது உங்களுக்கு? அப்படி அந்த கூட்டம் கூடுமென்றாலும் நீ வந்துதான் ஆகணும். அதுக்காக வந்துதான் ஆகணும். இப்ப தெரியுதா? அப்போ அண்ணன் வேல்முருகன் வந்து வந்தாருன்னா அந்த பைக்ல எல்லாம் என் பின்ன போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு. ஏன்னா உங்க குடும்பத்தினருக்கு என்னால ஏதோ ஆச்சுன்னா பதில் சொல்ல முடியாதுப்பா. ஏற்கனவே ஒருத்தன் வந்து இந்த ட்ரெயின்ல ஷாக் அடிச்சு ஒருத்தர் செத்துட்டான். அந்த வீடுகளுக்கு திருப்பி அனுப்பும்போது அவர் சொல்லுவாரு, நீங்க வீடுகளுக்கு எல்லாம் திரும்பி போற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னு ஆகி அந்த பாதிப்பை நலம் விசாரிப்பதற்கு உங்களையோ உங்கள் குடும்பத்தினரையோ தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கான நெஞ்சு உறுதி எனக்கு இல்லை அப்படின்னு. அது தலைமைத்துவத்துக்களை அது எப்படி அவனுக்கு இல்லாம போயிடுச்சு? இவர் சொல்லுவாரு, நாங்க நம்பணும். ஒரு சிஎம் வர முடியும், இவரால வர முடியாதாமா ஆஸ்பத்திரிக்கு? என்னங்க சரி, எதுக்கு நீ ஓடின? முதல்ல நீ வராத, நீ எதுக்கு சென்னைக்கு ஓடின? அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இப்ப அந்த கன்சோல் வச்ச இடத்த கரண்ட் வரலங்கிறாங்க. ஜெனரேட்டர் உடைச்சது யார்? திமுகவா? வீடியோ பாத்தீங்கல்ல. நீங்க நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஜெனரேட்டருக்கு தனியா ரூம் போட்டு ஷீட் போட்டு இருக்கிறாங்க. அந்த ஷீட்டை உடைச்சிட்டு போனது யாரு? அந்த உடைச்சு அப்படிதாங்க போவான். தொண்டர்னு அப்படிதாங்க இருப்பான். ஒரு அளப்பரிய அன்புல நிப்பாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருடைய?
இல்ல நாங்க கேட்ட இடம் வந்து உழவர் சந்தை கேட்டோம், அங்க வந்து இடம் பெருசா இருக்கும், ஆனா இங்க எங்களுக்கு குறுகிய இடத்த கொடுத்துறாங்கன்னு சொல்றாங்களே. அதுக்குதான் சொன்ன, நீங்க தான் இடம் கொடுத்துருக்கீங்க 60,000 பேர் திரள்ற இடம் அப்படின்னு. சரி, அதே விட்டுருவோம். இவர்கள் கேட்ட இடம் உழவர் சந்தை, இவர்கள் கேட்ட இடம் வந்து இதை விட குறுகிய இடம். நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போயிருக்காரு இதே இடத்துல. எடப்பாடி பழனிசாமியினுடைய வண்டியை பாத்தீங்கன்னா, பிரச்சார வாகனத்தை, அது அரசியல் அனுபவம் 1000 தான் இருந்தாலும், பிரச்சார வாகனத்தை பாத்தீங்கன்னா அதை சுத்தி பேரிகேட் இருக்கும் குறைந்தபட்சம். அப்ப அது குறைந்தபட்சம் நீங்க வந்து அதிகப்படியான நெருக்கடி நேரத்தை அதை பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் ஒரு தலைவராக இவர் இறங்கி வந்து, ஏன்னா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது, அங்க விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க கொத்து கொத்தா சரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறாங்க மக்கள், வீடியோ இருக்குது பார்த்திருப்பீங்க. அப்ப உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த இடத்தில் கூடுதல் நெருக்கடி ஏற்படாமல், கூடுதல் நெரிசல் ஏற்படாமல், கூடுதல் வந்து தள்ளுமுள்ளல் ஏற்பட்டு விடாமல், முழுமையாக நின்று தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு, தலைவர் உள்ளத்தோடு அதை நிலைநிறுத்திருக்க வேண்டிய கடமை யாருடையது? எப்படி எங்க ஒண்ணு ஜெயலலிதாவை பார்க்க வந்த மகாமகம் நெருக்கடியில் இறந்த மக்களுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபரை பார்க்க வந்து மக்கள் இறந்த துயரம் வந்து இங்கதான். தமிழ்நாட்டுக்கு இது பெரிய இழிவு. ஏன்னா நம்முடைய மண் பகுத்தறிவு மண். நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம் எங்க போனாலும். நேற்று நான் வந்து கொலம்பியாவை சார்ந்த ஒரு பெண் வந்து சந்திச்சேன். அப்ப அவர் இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு சென்னையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தார். அப்ப விட்டு கொடுக்காம அவ்வளவு நேரம் நான் வந்து பல விஷயங்கள் நம்ம தேசத்தை பற்றி, நம்ம மண்ணை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் எனக்கு வந்து ரிவைண்ட் ஆகுது. நேற்றெல்லாம் தூக்கமே கிடையாது. நம்ம எவ்வளவு பெருமையா நம்ம இந்த மண்ணு நினைக்கிறோம். ஒரு ரசிகர் அற்ப ரசிகர் மனப்பான்மைக்காக குடும்பங்கள் இழந்திருக்கிறது, தாய்களை இழந்திருக்கிறது, தந்தை இழந்திருக்கிறது. என்னையா பதில் சொல்ல போற விஜய்? மக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, தெலுங்கானாவுல அந்த ரசிகர் கூட்டத்துல ஒரு பெண் இறந்துட்டாங்க, அதுக்கே அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டது, இங்க விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விடக்கூடாதுங்க, இவெல்லாம் அரக்கமனம் படைச்சவனா இருக்காங்க, இவனெல்லாம் விடக்கூடாதுங்க. கண்டிப்பான உள்ள கைது செய்யணுங்க. நீங்க சொல்றீங்க திமுக அரசு தான் காரணம்னு. சரி, காரணம் தான். களத்துக்கு வந்துருச்சா கவர்மெண்ட்? நீ எங்க களத்துக்கு வந்தியா? காரணம் எவனோ நீ இப்படி பப்ளிக்ல வந்திருக்காரு சிஎம். கேளு, என்ன நரேந்திர மோடி மாதிரி பிரஸ் அவாய்ட் பண்ற சிஎம்மா? கேளியா? கேள்வி கேளு. களத்துக்கு வந்தாரா இல்லையா? பொறுப்பேற்று. சரி, பொறுப்பு தான். பொறுப்பேற்று வந்தாரா இல்லையா? நீ பொறுப்பு இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட சுத்தமா எந்த பொறுப்பும் இல்லையா? அதனால ஓட்ட போல இருக்கு. எனக்கு வர வேண்டியதுதாங்க என் வேலை. நான் பாட்டுக்கு வருவேன், ஆடுவேன், பாடுவேன், மைக்க பிடிச்சி பாடிட்டு போயிடுவேன். மக்களுக்கு தான் இருந்தாலும் திமுக தான் பதில் சொல்லணும். அப்படி சொல்றியா? அப்போ அதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்டா? எடப்பாடி சொல்லுவாருங்க, திமுக தான் பொறுப்பேற்கணும்னு. அவர் அப்படிதான் சொல்லுவார், அப்படிதான் சொல்லணும். அதான் அவங்க கிட்ட இருக்கிற அரசியல். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடையே நான் வந்து டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தான். அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவர் அப்படிதான் சொல்லுவார். அண்ணாமலை அப்படிதான் சொல்லுவார், இது திமுக தான் காரணம்னு. விஜய் என்ன சொல்றாரு? இது விஜய் காரணம் இல்லையா? விஜயுடைய நிலைப்பாடு என்ன? தார்மீக பொறுப்பேற்க மாட்டீங்களா? ஒரு காவலாளி இறந்த போது அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி சாரி கேட்ட முதல்வர் நம்முடைய முதல்வர். இல்ல, அதான் விஜய் தான் நைட் 1:30 மணிக்கு ட்வீட் போட்டிருக்காரு, எனக்கு மனசு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. மணி இப்ப இங்க அடுத்த 1:30 மணி ஆயிடுச்சு. வந்தியா வீட்டுக்கு? போய் சந்திச்சியா? அதான் வெள்ளத்துல பாதிக்கப்படுற மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண உதவி தரும் போதே எல்லாரும் சுதாரிச்சிருந்திருக்கணும். வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண உதவி செய்யும் நடிகருக்கு பின்னால நடிகருக்கு வந்து தலைவரான அந்தஸ்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நடிகர்னும் போது இவனுக்கு அதுவே போதுமான அந்தஸ்து, நடிகர்ங்கிறதே போதுமான தகுதி என்று நம்பிவிடாதீர்கள் நான் சொல்லுவேன். அப்ப டைம் பீயிங் இஸ் ப்ரூவிங் தட் he is incapable, he is ineligible. தனக்கு இந்த இடத்துல அந்த ரசிகர்களுக்கு நோக்கியுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவரு வேணும் நடி கீழே உழுறாங்க, அதையும் திரும்பி பார்க்க மாட்டாரு. பேசும்போது புத்து புத்துன்னு மயங்கி போட்டு விழுறாங்க, அதையும் பார்க்காம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ரசிகர்களே பார்க்காத ஒரு நபர் இவரோ ஒரு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வெரி இயர்லி ஸ்டேஜ் இட் செல்ஃப் ஹி ஹஸ் ப்ரூவன். ஆரம்பத்திலே அவர் புரிய வச்சுட்டாரு, நான் உங்களுக்கான நபர் அல்ல, நீங்க எத்தனை பேர் விழுந்தாலும் சேர்த்தாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை அப்படின்னு அவர் ஆரம்பத்திலே புரிய வச்சுட்டாரு. மீண்டும் மீண்டும் அவரை நம்பி விடாதீர்கள் என்பதை அவரே ஸ்டேட்மெண்டாக கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களை வந்து கூட்டம் கூட்டுறது உங்கள் மூலமாக தன்னுடைய இமேஜை கூட்டிக் கொள்வோர் மட்டும் தலைவன் அல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து நிற்பவன் தான் தலைவன் என்பதை விஜய் ஆரம்பத்திலேயே தவற விட்டு விட்டார். இதை பார்த்துட்டு விஜயுடைய ரசிகர்கள் வந்து பாடம் படிக்க வேண்டும். இதை பார்த்துட்டு பாடம் படிக்காமல் விட்டு விட்டால் வரலாற்றில் நீங்க தான் தவறுக்கு விழுந்துருவீங்க. விஜய் சிஎம் ஆயிருந்தா கூட அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லைங்க. இந்த மரணங்கள் நமக்கு மிகப்பெரிய கவலையை தருகிறது. அப்ப இந்த ரசிகர்களுக்கு இது உண்மையிலே யாருக்கு பாடம் அப்படின்னா,
தமிழக மக்கள் எல்லாருக்கும் பாடம், கவர்மெண்ட்டுக்கு பாடம், எல்லாருக்கும் பாடம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஜட்ஜி நீதிபதி முதலே சொல்லிட்டாரு, நீங்க தான் பொறுப்பேற்கணும், ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தான் உங்க தொண்டர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இது அட்வைஸ் செய்திருக்க வேண்டிய தாயாக, தந்தையாக, தலைவனாக நின்று இந்த மக்களை வழிநடத்தி இருக்க வேண்டிய விஜயனுடைய தவறை விஜயே உணராமல், இப்ப என்னத்துக்கு விஜய் ஓட்டார் நினைக்கிறீங்க? அதுதான் இப்ப மக்கள்கிட்ட கேட்பேன், எதுக்கு ஓட்டார்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்கு ஓடிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல பயந்துதான் ஓட்டின மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. இதை எப்படி எதிர்கொள்ளனே அவருக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. சத்தியமா இதுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உங்க தலைவருடைய லட்சணம். அண்ணன்கள், தம்பிகள், அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்த்துக்கங்க, இதுதான் அவருடைய லட்சணம். இதை எப்படி எதிர்கொள்வது என்றே விஜய்க்கு தெரியாது. இதுதான் 100% பட்டவர்த்தனமான உண்மை. இதை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியாதவர். எப்படி எதிர்கொள்ளணும்? களத்துக்கு ஓடி வரணும். செந்தில் பாலாஜி காட்டினாரா எப்படி எதிர்கொள்ளணும்? அந்த மக்களுடைய கவலை வந்து நெஞ்சில் இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்களை கலங்க வைக்கும். அன்பில் மகேஷ் அமைச்சரை பாத்தீங்களா? அதுதான் அவர்கள் காட்டக்கூடிய உதாரணம். அதை நீங்கள் அரசியல் சொன்னாலும் பரவாயில்ல, அரசியல் இருந்து கூட தொலைது. அரசியலுக்காக தான் வந்து மக்களை பார்த்தான், அரசியலுக்காக தான் மக்கள்கிட்ட கண்ணீர் சிந்தனான். நீ என்ன எங்க போன? நீ என்ன வானலோகத்து தேவதூதரா இல்ல அதிசய பிறவியா? யோக்கிய பெயரை இந்த மக்கள் உன்னை நம்பி வந்த 39 பேரை பலி கொடுத்ததற்கு வரலாற்றில் என்றைக்காவது ஒரு நாள் விஜய் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படிதான் அப்படி அசால்ட்டா வந்து தச்சு போக முடியாது. இல்லைன்னா நரேந்திர மோடி மாதிரி சொல்லிட்டு போயிரு, கார்ல அடிபட்டு சேர்த்தா நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. ஆனால் இந்த புறமுது காட்டி ஓடிட்டு இந்த தாசில்தார், அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்கி கைது செய்யப்படும் போது பூஜை மூடிட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு கண்ணு சரியா தெரியல, எனக்கு வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லாத. கால் நடக்க முடியுது இல்ல, நீ களத்துக்கு வந்திருக்கணும். வாய் பேச முடியுது இல்ல, சந்திச்சு இருந்திருக்கணும். மனசு சிந்திக்குது இல்ல, ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும். இதையெல்லாம் செய்ய தவறிய விஜய் ஒரு அரசியல் ஃபெயிலியர் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுகளின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். இல்லன்னா இப்ப அடுத்த வாரத்தோட விஜயோட இந்த சனிக்கிழமை ப்ரோகிராம் ராணிப்பேட்டை, வேலூர்ல அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து அவரும் பின்வாங்கி போயிட்டாரு. விஜய் தாக்கு பிடிப்பார் நினைக்கிறீங்களா? இதுதான் ரஜினியை பாராட்ட வேண்டியது. என்னுடைய தொண்டர்களை நான் வந்து பலி கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னாரு. என்னுடைய தொண்டர்களை நான் வந்து இப்படி இறக்கி விட விரும்பவில்லை அப்படின்னாரு. அஜித் சொன்னாரு பாருங்க, நான் நல்லா இருக்கணும்னா நீயே கூட நல்லா இருப்ப அப்படின்னு. சோ அது வந்த வழிமுறை. இப்போ ஒரு அரசியல் தலைவர் எப்படி உருவாகிறான்னா, முழுக்க முழுக்க வந்து அரசியல் 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 தன்னையே அர்ப்பணிச்சுட்டு சோதனை பார்க்காம ஓடுறான், பொதுக்கூட்டங்களுக்கு போறான், போராட்டங்களை கலந்துக்கிறான், சிறை எடுக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து மக்கள் திருப்பி தர்றாங்க, அவனுடைய பங்களிப்புக்கு திருப்பி தர்றாங்க. அதுதான் வந்து அரசியல். ஆனா இவர் முழுக்க முழுக்க சினிமால இருந்து அப்போ வாங்கதான் செஞ்சாரு, இப்போ வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ சேஃபர் சோன்ல இருந்தாரு, இப்போ சேஃபர் சோன்ல இருக்கிறாரு. எல்லா சேஃப் சோன்லயே இருந்துக்கணும். இதை எப்படி எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியாத விஜய் அந்த மக்களை சந்தித்து ஒரு நாள் அங்கேயும் இது போல கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தால் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி செத்து இருக்க ஓடி இருக்கக்கூடாது. அதான் தலைவர். அந்த கூட்ட நெரிசல்ல மாட்டி நீ செத்து இருக்கணும்டா. அதை விட்டுட்டு இங்க ஓடி வந்த பத்தியா, அந்த இடத்துல நீ ப்ரூவ் பண்ணிட்ட. உனக்கு அந்த ரஜினிகாந்த் எவ்வளவோ மேலுன்னு மக்கள் நினைப்பாங்க. ரஜினிகாந்த் எவ்வளவோ மேலு சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி கூட எவ்வளவு மேலும் நினைச்சிடலாம் விஜயோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா அரசியலுக்காக அந்த களத்துக்கு வந்திருக்கிறான். ஸ்டெர்லைட் கூட நான் இப்பதான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அந்த காலத்துல இல்ல, ஸ்டெர்லைட் ஏதோ ஒரு விதத்தை வந்து தேர்த்துக்கலாம். ஆனால் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை பார்க்க வந்த மக்கள் சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்ததை கண்ணால் பார்த்து விட்டு வாட்டர் கேன் எல்லாம் தூக்கி போட்ட உனக்கு நல்லா தெரியுது அங்க நெரிசல் வந்துருச்சுன்னு. அங்க நின்று அந்த நெரிசலை சரி கட்டி இருந்தா அதுதான் ஒரு தலைவனுக்கான அந்தஸ்தாக இருந்திருக்கும். ஆனால் உன்னால் உனக்காக பார்க்க வந்த மக்கள் சரிந்து விழுந்து செத்து மடிந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி கிடந்த போதும் கூட இவருக்குமே இல்லாம ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி ஒரு அதுக்காக சாலை மார்க்கமா ஓடி போயிருக்கலாம். மக்களால் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தா பத்திரிகைக்காரன் நிப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஏர்போர்ட்டுக்கு வந்து முகத்தை மூடிட்டு இறங்கி ஓடி சென்னைக்கு வந்து சேர்ந்து 1:30 மணிக்கு ட்வீட் போட்ட பத்தியா, நெஞ்சம் ஏற்க மறக்கிறது. வரலாறு உங்களை எப்போதும் மன்னிக்காது. கருப்பு எழுத்துக்களால் எழுதப்படுவீர் விஜய். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான உங்களுடைய ஆதங்கத்தை முழுமையா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம்.
உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.